everyone. இன்னைக்கு நம்ம SBI PO practice sessionல reasoning 10th sessionல இருக்கோம். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ்லாம் பார்க்கல அப்படின்னா இப்போ போய் பார்த்துருங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா unknown seating பார்க்க போறோம். அண்ட் அதனால நிறைய பேருக்கு இந்த unknown seating பார்த்தாலே ரொம்பவே பயமா இருக்கும். அண்ட் இப்போ வர எக்ஸாம்ஸ்லலாம் மோஸ்ட் ஆஃப் தி எக்ஸாம்ஸ்ல இந்த unknown seating கேட்டுட்டு இருக்காங்க. SBI PO prelims-லயுமே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் unknown seating-அ. ஸோ அந்த அன்னோன் சீட்டிங்கை பார்த்தா பயம் இருக்கக்கூடாது. இதுக்கு நம்ம என்ன பண்ணணும், நிறைய அன்னோன் சீட்டிங் வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ நம்ம அப்கமிங் செஷன்ஸில் இனிமேல் நிறைய அன்னோன் சீட்டிங் வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணலாம். தொடர்ந்து செஷன் வந்துட்டு வாட்ச் பண்ணுங்க. அண்ட் இன்னைக்கு செஷனுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா இப்போவே லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம டாக்கிங் ஆஃப் டெலிகிராம் குரூப்ல ஆட் ஆகல அப்படின்னா ஆட் ஆகிக்கோங்க. 3 groups இருக்கு. And if you are interested, subscribe to Unacademy Plus. If you want more information regarding this, contact Naresh Kumar sir. ஓகே, இப்போ நம்ம போகலாம். லீனியர் பிளஸ் சர்க்குலர் ரெண்டு மாடலையும் ஒவ்வொரு சம் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் லீனியர் மாடல்ல ஒன்று பார்க்கலாம். Your time starts now. கரெக்டா ஆர்டர் படி போயிட்டே இருந்தீங்கன்னா முடிச்சிருக்கலாம். சீக்வன்ஸா கொடுத்துருக்கலன்னு நினைக்கிறேன். நம்ம தான் we have to pick the sequence. ஏன் டைமை இப்போ நம்ம சால்வ் பண்ணலாம். என்ன கொடுத்துருக்காங்க, ஃபர்ஸ்ட் a certain number of people are sitting in a row facing north அப்படின்னு கொடுத்துருக்காங்க. C sits at one of the ends and there are 2 people sit between C and B அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இப்போ C வந்துட்டு நான் லெஃப்ட் ஹேண்ட்ல போட்டுக்கிறேன், ஃபர்ஸ்ட் பாசிபிலிட்டி. அண்ட் 2 பேர் வந்துட்டு சிக்கும் பிக்கும் இடையில உட்காந்துருக்க போறாங்க. அண்ட் செகண்ட் பாசிபிலிட்டி ரைட் சைட்ல இருந்து போடுறேன். சி இங்க உட்காந்துருக்காங்க, 2 பேர் இடையில உட்காந்துருக்காங்க, சிக்கும் பிக்கும் இடையில. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, there are as many people to the right of G as there are to the left of G அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இதுல இருந்து என்ன புரியுது, G வந்துட்டு மிடில் உட்காந்துருக்க போறாங்க அப்படின்னு தெரியுது. F is third to the left of B அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது பில இருந்து லெஃப்ட்ல தேர்டு எஃப் உட்காந்துருக்காங்க. 1 2 3 எஃப். இப்போ இதுல இருந்து நமக்கு தெரியுது 1 2 3 இங்க எஃப் போட முடியாது, ஆல்ரெடி சி இருக்காங்க. ஸோ திஸ் கேஸ் எலிமினேட் ஆயிடும். B who sits fourth from one of the extreme ends of the row அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஆக்சுவலி நாட் நீடட். ஆல்ரெடி அது அவங்க ஃபோர்த்ல தான் உட்காந்துருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. A sits at one of the extreme ends அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட் ஹேண்ட்ல C உட்காந்துருக்காங்க அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அப்ப லெஃப்ட் ஹேண்ட்ல A உட்காந்துருக்க போறாங்க. F does not sit at any of the extreme ends of the row அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் அப்ப not needed.
ஏன்னா சி ஏ நமக்கு தெரிஞ்சிருச்சு, எஃப் உட்காரல அப்படின்னு அதுலயே தெரிஞ்சிருச்சு. சி இந்த எண்ட்ல உட்காந்துருக்க போறாங்க, ஏ அந்த எண்ட்ல உட்காந்துருக்க போறாங்க. அப்ப எஃப் கண்டிப்பா எண்ட்ல உட்காந்துருக்க மாட்டாங்கதான். There are 5 persons sitting between A and D அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் நம்ம இன்னும் ஃபிக்ஸ் பண்ணல. E sits exactly in the middle of A and D. 2 persons sits between D and G. There are as many persons sitting between F and C as many are sitting between F and D அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது Fக்கும் Cக்கும் எவ்வளவு பேர் இடையில உட்கார்ந்துருக்காங்களோ அவ்வளவு பேர் தான் Fக்கும் Dக்கும் இடையில உட்கார்ந்துருக்க போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப Dக்கும் Cக்கும் மிட் பாயிண்ட்ல F உட்கார்ந்துருக்க போறாங்க. இப்ப பாருங்க 1 2 3 4 5 Fக்கும் Cக்கும் இடையில 5 பேர் உட்கார்ந்துருக்காங்க. அப்ப Fக்கும் Dக்கும் இடையில 5 பேர் போடணும். 1 2 3 4 நான் இந்த சைடு போடுறேன் 5. இந்த இடத்துல யார் இருக்க போறாங்க? D இருக்க போறாங்க. இப்ப D வச்சு கனெக்ட் பண்ணலாம். 2 persons sits between D and G அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப பார்த்தோம் அப்படின்னா G இந்த சைடும் போடலாம், G இந்த சைடும் போடலாம். ஓகே. அதுக்கப்புறம் பாருங்க there are 5 persons sitting between A and D அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்ப F and D க்கு இடையில 5 persons தான். சோ A வை வந்துட்டு இந்த சைடு போட முடியாது. அது மட்டும் இல்லாம A ஒரு எண்ட்ல இருக்க போறாங்க. சோ இந்த பக்கம் தான் போட போறோம். 1 2 3 4 5 இந்த இடத்துல A போட்டாச்சு. சாரி இந்த இடத்துல A போட்டாச்சு. அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க? E sits exactly in the middle of A and D அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த இடத்துல E இருக்க போறாங்க. 2 persons sits between D and G அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சைடு வந்துட்டு E ஆல்ரெடி இருக்காங்க. சோ G போட முடியாது. சோ நம்ம இந்த சைடு போடலாம். 1 2 சோ இங்க G. There are as many persons இது முடிச்சாச்சு, இது முடிச்சாச்சு, இது முடிச்சாச்சு. There are as many persons இது G வந்துட்டு மிடில்ல இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம் நம்ம. சோ இந்த லைனோட மிடில் கண்டுபிடிச்சு அங்க G போட்டுறலாம். இங்க வர 5 இங்க வர 6 சோ இங்க 6 2 2 G ஆல்ரெடி போட்டாச்சு. அப்ப இதுவும் கூட not needed. இந்த சென்டென்ஸும் கூட not needed. ஆல்ரெடி G ஃபிக்ஸ் பண்ணியாச்சு நம்ம. சோ ரொம்பவே ஈஸியா இருந்துச்சு பாத்தீங்களா? டக்குனு சீக்வென்ஸ் மட்டும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா ஈஸியா போட்டுறலாம். ரொம்ப கஷ்டமாலாம் கொடுக்க மாட்டாங்க. நம்ம போடுற மாதிரி தான் கொடுப்பாங்க. சோ the final solution வந்துட்டு இதான் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே அடுத்த क्वेश्चन போயிடலாம். அடுத்து வந்துட்டு ஒரு சர்க்குலர் அரேஞ்ச்மெண்ட் தான். கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். பட் லாஜிக்கலா யோசிச்சீங்கன்னா போட முடியும். Your time starts now. ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்.
Okay, last few seconds more. Yeah, time up. நம்ம இப்ப சால்வ் பண்ணலாம். என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா certain number of persons is sitting around the circular table அப்படின்னு சொல்லிட்டாங்க. All of them are facing towards the center. Distance between any two adjacent persons is same அப்படின்னு சொல்லிட்டாங்க. Akhil is facing Pravin அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல ஒரு க்ளூ நமக்கு கிடைச்சிருக்கு. அப்ப என்ன அப்படின்னா அந்த சர்க்கிள்ல ஈவன் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் தான் இருக்க போறாங்க. சின்ஸ் ஃபேசிங் அப்படின்னு கொடுத்துட்டாங்கல்ல, அப்ப ஈவன் நம்பர் ஆஃப் த பர்சன்ஸ் தான் இருப்பாங்க. அடுத்து என்ன சொல்றாங்க? Okay, who is sitting second to the right of Tahir? Shriman is facing Lokesh, who is sitting fourth to the right of Chahal. None among is an immediate neighbor of Pravin. அப்படியே quick glance விடுங்க. எந்த இடத்துலயாச்சும் க்ளூ கிடைக்கும் கண்டிப்பா. Is not immediate neighbor. மனோஜ் பத்தி கொடுத்திருக்காங்க. At most 13 people sit around the circular table அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ எத்தனை பேர் நம்ம கண்ணுல படுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். 1 2 3 4 5 6 and 7. 7 பேர் கண்ணுல பட்டுட்டாங்க. ஈவன் நம்பர் ஆஃப் த பீப்புள் தான் இருக்க போறாங்க. At most 13 அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ what are the chances? either maybe 8 இருக்கலாம், அல்லது 10 இருக்கலாம், அல்லது 12 இருக்கலாம். சர்க்குலர் அரேஞ்ச்மெண்ட்ல. ஓகே, இப்போ பார்த்தோம் அப்படின்னா வேற எங்கேயாச்சும் க்ளூ இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த இடத்துல பாருங்க. இங்க பாருங்க. ஸ்ரீமன் இஸ் ஃபேசிங் லோகேஷ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ நான் 8 பேர் அப்படின்னு வச்சுக்கிறேன். 8 பேருன்னும் போது இப்படி இருக்குமா? ஸ்ரீமன் இஸ் ஃபேசிங் லோகேஷ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சும்மா நானா ஒரு இடத்துல ஸ்ரீமன் வச்சுக்கிறேன், இன்னொரு இடத்துல லோகேஷ் அப்படின்னு வச்சுக்கிறேன். இப்ப பாருங்க, லோகேஷ் எங்க உட்கார்ந்துருக்க போறாங்களா? who is sitting fourth to the right of Chahal அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சஹாலோட ரைட்ல fourth லோகேஷ் உட்கார்ந்துருக்க போறாங்க. அப்ப சஹால் வந்துட்டு இங்க இருந்தாதான் சஹாலோட ரைட்ல லோகேஷ் ஆக முடியும். அப்ப 8 பேர் இருக்க வாய்ப்பே இல்ல. ஏன்னா ஸ்ரீமனும் சஹாலும் ஒரே இடத்துல வராங்க பாருங்க. சோ வாய்ப்பே இல்ல. அப்ப 8ன்ற பாசிபிலிட்டி முடிஞ்சிரும். அப்ப 10 இருக்கலாம் அல்லது 12 இருக்கலாம். ஓகே, இப்போ 10 வச்சு போட்டு பார்க்கலாம். அதுக்கப்புறம் 12 வச்சு போட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 10 போடலாம். One, two, three, four. 1, 2, 3 and 4. இந்த சைடு 4 போடணும். 1, 2, 3 and 4. ஓகே, இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? ஃபர்ஸ்ட் அகில் இஸ் ஃபேசிங் பிரவீன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நான் இந்த இடத்துல அகில் வச்சுக்கிறேன் அண்ட் இந்த இடத்துல பிரவீன் வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க? தாஹிரோட ரைட்ல செகண்ட் பிரவீன் உட்கார்ந்துருக்க போறாங்களாம். ஸோ நான் இந்த இடத்துல தாஹிர் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து ஒரு 3 பேர் பத்தி கொடுத்துருக்காங்க. அதை நம்ம அப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். The person who is sitting 4 places away from Tahir is not immediate. இதுவும் சஹால் பத்தி வந்திருக்கு. இதை அப்படியே வச்சுக்கலாம். அடுத்து மனோஜ்னு ஒரு பர்சன் பத்தி கொடுத்துருக்காங்க. அதை ஃபிக்ஸ் பண்ண ட்ரை பண்ணுவோம். மனோஜ் who is sitting 7 places away from Tahir is not immediate neighbor of Akhil அப்படின்னு சொல்லிட்டாங்க. 7 places away அப்படின்னும் போது 1, 2, 3, 4, 5, 6, 7 அகில்லே வராங்க. அப்ப இது வராது. இந்த சைடு போட்டோம் அப்படின்னா 1, 2, 3, 4, 5, 6, 7. 2, 3, 4, 5, 6, 7 வராது. 1, 2, 3, 4, 5, 6, 7. அப்ப இந்த இடத்துல மனோஜ் வருவாங்க. ஓகே, மனோஜ் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்ப பாருங்க. ஓகே, தாஹிரும் the person who is sitting 4 places away from Tahir is not immediate neighbor of Chahal அப்படின்னு சொல்றாங்க. 1, 2, 3, 4 இந்த இடத்துல சஹால் வர மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க.
இந்த சைடு இருந்து பாருங்களேன் 1 2 3 4 இது இங்கேயும் அதே தான் சொல்றாங்க இங்கேயும் அதே தான் சொல்றாங்க. இந்த சைடு இருந்து பார்த்தாலும் அதே மீனிங் வருது இந்த சைடு இருந்து பார்த்தாலும் அதே இடம் தான் வருது இந்த சஹாலுக்கு. சஹால் இந்த இடத்துல வர மாட்டாங்க ஸ்ட்ரிக்ட்டா சொல்லியாச்சு. அடுத்து என்ன சொல்றாங்க ஸ்ரீமன் is facing Lokesh who is sitting fourth to the right of Chahal அப்படின்னு சொல்றாங்க. None among Shriman, Chahal and Lokesh is an immediate neighbor of Pravin அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே இப்போ நான் சஹாலை வந்துட்டு இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்க. சஹாலோட ரைட்ல ஃபோர்த் வந்துட்டு லோகேஷ் இருக்க போறாங்க. ஸோ 1 2 3 4 ஃபிக்ஸ் பண்ண முடியாது. சஹால் இங்க வர மாட்டாங்கன்னு சொல்லியாச்சு. அப்ப நான் சஹால் இங்க ஃபிக்ஸ் பண்ணேன் அப்படின்னா 1 2 3 4 இந்த இடத்துல யார் வருவாங்க லோகேஷ் வருவாங்க. லோகேஷ்க்கு ஆப்போசிட் ஸ்ரீமன் போடணும். அப்ப இதுவும் வராது. சஹால் பிரவீன் பக்கத்துல வர மாட்டாங்க. அப்ப சஹால் இங்க வச்சேன்னா ரைட்ல ஃபோர்த்னும் போது இந்த இடம் சோ வைக்க முடியாது. சஹால் நான் இந்த இடத்துல வச்சேன் அப்படின்னா ரைட்ல ஃபோர்த் 1 2 3 and 4 2 3 and 4 1 2 3 and 4 அப்ப சஹால் ஃபிக்ஸ் பண்ண முடியல. உங்களுக்கு தெரியுதா இவங்க மூணு பேரையும் ஃபிக்ஸ் பண்ண முடியல நம்மளால. எங்க வச்சாலுமே உட்கார மாட்டாங்க. so this case gets eliminated. அப்ப 10 பேர் அப்படின்னு வச்சது தப்பு. ஓகே இப்போ நம்ம 12 பேர் வச்சு பார்க்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 and 12. ஓகே அதே மாதிரி ஸ்டார்ட் பண்ணலாம் நம்ம. அகிலஸ் ஃபேசிங் பிரவீன். அப்புறம் வேற என்ன சொல்லியிருக்காங்க தாஹிரோட ரைட்ல செகண்ட் பிரவீன் உட்கார்ந்துருக்க போறாங்க. ஓகே அப்புறம் மனோஜ் ஃபிக்ஸ் பண்ணலாம். 1 2 3 4 5 6 7 இந்த இடத்துல மனோஜ் வராங்க. அண்ட் இந்த சைடு இருந்து பார்த்தோம்னா 1 2 3 4 5 6 7 இந்த இடத்துல மனோஜ் வராங்க. அண்ட் அவங்க சொல்லிட்டாங்க மனோஜ் வந்துட்டு நாட் அன் இமிடியேட் நெய்பர் ஆஃப் அகில் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப மனோஜ் இந்த இடத்துல தான் இருக்க போறாங்க. நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம் மனோஜ் இங்க வர மாட்டாங்க. ஓகே அப்புறம் வேற யாரை ஃபிக்ஸ் பண்ணலாம். இனி இவங்கள தான் ஃபிக்ஸ் பண்ணி ஆகணும் வேற வழி இல்லை. The person who is sitting 4 places away from Tahir is not an immediate neighbor of Chahal அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1 2 3 4 இவங்களுக்கு பக்கத்துல சஹால் வர மாட்டாங்க. ஓகே 1 2 3 4 இவங்களுக்கு பக்கத்துலயும் சஹால் வர மாட்டாங்க. மேபி அவங்க இவங்கள மட்டும் மீன் பண்ணி கூட சொல்லி இருந்திருக்கலாம். சோ இந்த லைனை நம்ம கடைசியா சால்வ் பண்ணலாம். ஸ்ரீமன் இஸ் ஃபேசிங் லோகேஷ் சஹால். சஹால் இப்போ ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணி பார்க்கலாம் ஒவ்வொரு இடமா. இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். சஹாலோட ரைட்ல 1 2 3 4 இந்த இடத்துல யார் உட்கார்ந்துருப்பாங்க அப்படின்னா லோகேஷ் உட்கார்ந்துருப்பாங்க. லோகேஷ்க்கு ஆப்போசிட்ல ஸ்ரீமன் ஃபிக்ஸ் பண்ண முடியல. அப்ப இங்க சஹால் வர மாட்டாங்க. இங்க சஹால் வச்சோம் அப்படின்னா ரைட்ல ஃபோர்த் லோகேஷ், லோகேஷ்க்கு ஆப்போசிட்ல ஸ்ரீமன். ஓகே இந்த இடத்துல உட்கார்றாங்க. இப்போ ஒவ்வொரு இடமா பார்ப்போம். இது ஒரு பாசிபிலிட்டியா கூட இருக்கலாம்ல அதுக்காக. இப்போ இந்த இடத்துல சஹால் வச்சோம்னா ரைட்ல ஃபோர்த் அகில் இருக்க இடம். ஸோ வர முடியாது. சஹால் பிரவீன் பக்கத்துல வரப்போறது கிடையாது. ஸோ இந்த இடத்துல சஹால் வச்சோம் அப்படின்னா ரைட்ல ஃபோர்த் அப்படின்னும் போது 1 2 3 and 4 ரைட்ல ஃபோர்த்னும் போது இந்த இடத்துல வந்துட்டு யார் வரக்கூடாது லோகேஷும் வரக்கூடாதுல பிரவீன் பக்கத்துல. ஸோ அதுவும் தப்பு. இங்க சஹால் வச்சா பிரவீன் இருக்க இடத்துல வரும். ஸோ அது தப்பு. இங்க சஹால் வச்சா பிரவீனுக்கு பக்கத்துல வரும். அப்ப அதுவும் தப்பு. இங்க சஹால் வைக்க முடியாது. ஸோ ஒரே ஒரு பாசிபிலிட்டி தான் அது. சஹால் வந்துட்டு இங்க தான் வைக்க முடியுது. சஹால் இங்க, லோகேஷ் இங்க, ஸ்ரீமன் இங்க. ஓகே வேற ஏதாச்சும் பர்சன் இருக்காங்களா? அவ்வளவுதான் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். இதுதான் ஃபைனல் அரேஞ்ச்மெண்ட். இப்போ பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு பாசிபிலிட்டி தான் நம்ம போட்டிருக்கோம். அதுல ஒண்ணு கரெக்ட் ஆயிடுச்சு. இப் சப்போஸ் நம்ம 8 பேர் இருக்காங்க அப்படின்னு வச்சிருந்தோம்னா அது ஒரு பாசிபிலிட்டி ஆயிருக்கும். அது ஒரு இடத்துல நம்ம போடுற மாதிரி இருந்திருக்கும். ஸோ கொஞ்சம் திங்க் பண்ணீங்கன்னா அதை எலிமினேட் பண்ணிட்டு 2 பாசிபிலிட்டி மட்டும் வச்சு போட்டிருக்க முடியும். ஓகே அவ்வளவுதான் இன்னைக்கு செஷன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.